தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுதா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நடந்தது பெரிய துக்கம்தான். ஒட்டு மொத்த சோகத்தையும் சேர்த்து வீண் பழியையும் சுமந்துட்டு இருக்கானே, அவனை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? வெற்றி எங்கம்மா இருக்கா? எங்க அண்ணன் முகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டாங்கன்னு ஒரே ஒரு வாட்டி கிட்ட போய் அவனை கட்டி பிடிச்சு அவன் முகத்தை பார்த்து அழுகணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு வழி இல்லாம பண்ணிவிட்டாங்களே என்ன. என்ன கொலைகாரன் சொல்லி உத்தரவிட்டாங்களே. இப்படியே புலம்பிட்டு இருந்தா என்னையா அர்த்தம்? இங்க பாரு, எழுந்திரிச்சு வந்து குளியா. மயானத்துக்கு போயிட்டு வந்து அதே துணியோட அப்படி இருக்க கூடாதியா? இருந்தா நானும் செத்து போயிடுவேனா? போறேன், எங்க அண்ணன் கிட்டே நான் போறேன். அவனுக்கு ஒரு கம்பெனி வேணும்ல. மாப்பிள்ள அப்படிலாம் பேசாத மாப்பிள்ள. எழுந்திரிச்சு வந்து குளியா. முடியாது. நானும் எங்க அண்ணன் மாறணும்னா பைக்ல போனப்போ நான் இந்த துணி தானே போட்டிருந்தேன். அவன் வாசம் இந்த துணியில கலந்துருக்கு. குளிக்க மாட்டேன். சரிடா, நீ குளிக்கலாம் வேணாம். இந்த கலரை மட்டுமாவது ஒரு வாய் குடி. டேய், காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கடா. எனக்கு எதுவும் வேணாம். நான் பட்டினி கிடந்த சாவுறேன். அப்பதானே மாறங்கிட்ட போக முடியும். மாப்பிள்ள வெற்றி அப்புச்சியா? என்ன அப்புச்சி என்கிட்ட எல்லாம் பேச வந்திருக்கீங்க? வேண்டாம் அப்புச்சி. அப்புறம் உங்களையும் நான் தான் கொண்டேன்னு சொல்லுவாங்க. போயிடுங்க அப்புச்சி, போயிடுங்க, போயிடுங்க. ஐயா சாமி, வெற்றி அம்புட்டு தடவை எங்க அப்பா என்ன கொலைகாரன் சொல்லி அடிக்கிறாரு, பழி சுமத்துறாரு. நீங்க மறுத்து ஒரு வார்த்தை பேசலீங்க ஐயா. அப்ப நீங்களும் என்ன கொலைகாரன் நம்பிட்டீங்கல்ல? ஏப்பா, நான் அப்படி நினைப்பனாயா? என்னை சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம புத்தி சுவாதீனம் இல்லாம கிடந்தையா. இல்லைன்னா ஓ ஐயா உன்னை அப்படி நினைப்பனாயா? எல்லாரும் நீதான் அவனை வற்புறுத்தி வெளியில கூட்டி போனதாகவும் உன்னாலதான் அவன் செத்ததாகவும் பேசிக்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. நான் நம்புறையா, நான் நம்புறேன். உன்னால அவன் செத்திருக்க மாட்டாயா? ஐயா, உண்மையில என்னதாயா நடந்துச்சு? நீயும் மாறணும் எதுக்கியா வெளியில போனீங்க? அப்புச்சி, இந்த கிராமத்திலே பிறந்து இந்த கிராமத்திலே வளர்ந்தவன்னா கல்யாண மாப்பிள்ள அனாவசியமா வீட்டை விட்டோம் இல்ல மண்டபத்தை விட்டோம் வெளியே போக கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? எம்பிட்டோ சொல்லி பார்த்தேனே. வேணாம் வேணான்னு கெஞ்சி கூட சொன்னேன், கேட்கலையே. போய திரு அடம் பிடிச்சு கூட்டிட்டு போனா. மலருக்கு ஒரு சின்ன gift கொடுக்கலான்னு மோதிரம் வாங்கி வச்சுருந்தேன். அது காணாமல் போயிடுச்சு. அதான் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு
நீ கல்யாண மாப்பிள்ளனை மண்டபத்தை விட்டு போகக்கூடாது. டேய் ப்ளீஸ்டா. சரிண்ணே, வேணும்னா இப்படி பண்ணலாமா? எப்படி? என்கிட்ட பணத்தை கொடு, நான் கடைக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதில் நீ சூஸ் பண்ணி சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. நான் போய் பார்த்து செலக்ட் பண்ணும், அதுதான் சரியா இருக்கும். அண்ணே வெற்றி, நாம கடைக்கு போறோம், அவ்வளோதான். வெற்றி, இதுதான் நான் மலருக்காக வாங்கியிருக்க கிஃப்ட். இதுதான் நடந்தது. மத்தபடி நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி பாரட வெளியில கூட்டிட்டு போயிட்டா கொலை பண்ணல சாமி. ராசா சாமி எந்திரியா. டேய் விடுங்க அப்புச்சி. சாமி எந்திரியா. சொல்றது கேளு. எந்திரியா. எந்திரி மாப்ள. நான் நம்புறையா உன்னைய நான் நம்புறையா. மாறன நீ கொண்டிருக்க மாட்டியா? அரிசி அள்ளி போட்ட பானை உடஞ்சப்பவே என் மனசுல பொசுக்குன்னு இருந்தது. ஐயோ, என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வெள்ளி செவ்வாய்க்கிழமை விரதம் இல்லாம இருந்திருக்கிறேனா? கோயில் குளத்துக்கு நல்லது பண்ணாம தான் இருந்திருக்கிறேனா? நாள் தடை இல்லாம நோன்பு இருந்து ஒவ்வொரு திருவிழாவுக்கும் பொங்க வச்சு கெடா வெட்டி அம்புட்டு சிறப்பு பண்ணனே. அத்தனையே அம்புட்டு தானா தாயே, அம்புட்டு தானா? அத்தனையே அம்புட்டு தானாமா? ஐயோ, ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாலே என் பேத்தி. அவ கனவெல்லாம் பாழா போச்சேம்மா, பாழா போச்சே. கழுத்துல தாலி ஏற போற நேரத்துல வாழ்க்கையே தொலைச்சு விட்டாளே. அம்மா, நாங்க என்னம்மா பாவம் பண்ணோம்? யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? கடவுளே, எங்களை இப்படி சோதிச்சிட்டியம்மா. என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டியம்மா, இப்படி ஆக்கிட்டிய. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க குடும்பத்து மேல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. எங்க எல்லாரையும் இப்படி நடப்பணமா ஆக்கிருச்சே, ஆக்கிருச்சே. மா, கொஞ்சமாவது மனசு ஆறுமா. நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருந்தீன்னா துறைக்கு மலருக்கெல்லாம் யாருமா ஆறுதல் சொல்றது? முடியல சாந்தா, மனசு ஆற முடியல. இப்படி ஒரு கல்யாணத்தை பார்க்கவா என்ன மறுபொழப்பு பொழைக்க வச்ச. இதுக்கு என்ன 2 மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு போயிருக்கலாமே நீ. இதையெல்லாம் நான் பார்த்துருக்க மாட்டேனே. ஐயோ,
மா சொன்னா கேளுமா, மனச மாத்திக்கிட்டு நீ அழுவுறத நிப்பாட்டு. நீ அழுவுறத பார்த்துதான் மலரும் நிறுத்தாம அழுதுகிட்டு இருக்கா. மலரு மலரு, ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, உனக்காடி இப்படி ஆகணும், உனக்கா இப்படி ஆகணும். ஆத்தா, கிழக்கு சீமையிலேயே நல்ல புள்ள, படிச்ச புள்ளைன்னு பேர் எடுத்தியம்மா. இதெல்லாம் எதுக்கு? வாழ்க்கை இப்படி நாசமா போறதுக்கா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? எந்த தெய்வத்துக்கு கண்ணே இல்லாம போச்சு, என் குடும்பத்தை இப்படி பண்ணிருச்சே. என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே. ஐயோ, இனிமே அவளை யார் கல்யாணம் பண்ணிக்க வருவா? யார் கல்யாணம் பண்ணிக்க வருவா? ஏமா, என்னம்மா நீ? நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன், மலர் வாழ்க்கை அப்படி என்ன ஆயிருச்சு? இப்ப என்ன, தாலி கட்டின பிறவ அந்த பையன் செத்து போனா? ஏதோ நாம செஞ்ச புண்ணியம்தான், தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அப்பயே போய் சேர்ந்துட்டான். இந்நேரம் தாலி கட்டின பிறகு அவன் செத்திருந்தா நம்ம மலரு என்ன மாதிரி தாலி அறுத்துட்டு நின்றுப்பான். அது அது இன்னும் மோசமாலமா இருந்திருக்கும். அது என்ன, இனிமே மலரை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு கேக்குற? ஏன், என் மக அழகர் இல்லையா? கட்டுற தாலியன்னு சொன்னா அவன் கட்ட மாட்டானா என்ன? ஏமா, ஊர் உலகம் வேணா அவளை ராசி இல்லாதவன் சொல்லட்டும், ஆனா நான் என் மருமகளை அப்படி நினைக்கவே மாட்டேமா. மலருக்கு என் மக இருக்கான். நீ 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 கவலைப்படாம இரு. காலம் முழுக்க அவளை என் மக சந்தோஷமா பாத்துக்குவாமா. நாம முதல்ல மலருக்கும் அழகருக்கும் தானே பரிசம் போட்டோம். அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும்னு விதி இருக்கோ என்னமோ, யாரு கண்டாமா? அப்பா, 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 மலரை காணோம்பா. தொர, ஐயோ தொர. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எங்க கூடயே தான் இருந்துச்சு. நானும் தேனும் ராத்திரி முழுக்க தூங்காதனால கொஞ்சம் கண்ணசந்து தூங்கிட்டோம்ப்பா. எந்திரிச்சு பார்த்தா மலரை காணோம்பா. ஐயோ, எங்க போனாலும் எங்க போனாலும் என் பேத்தி. வீடு முழுக்க தேடிட்டோம்ப்பா, அக்காவை எங்கேயும் காணல. அக்காவோட ஒரு கால் கொலுசு மட்டும் கொல்லப்புறத்துல கறந்துச்சு. ஐயோ, எங்க போனாலும் என் பேத்தி. பூசாரி, பூசாரி, ஐயா, வீட்டை சுத்தி மலர் இருக்கான்னு பாடுறேன். சரிங்கய்யா. தேனு, அப்பா, சட்டை எடுத்தோம்மா. போ தேனு. இந்தாங்கப்பா. நான் தான் அவ கூட இருந்து பாத்துக்குன்னு சொன்னேன்ல. எங்க தப்புதான்ப்பா. என்னங்க, போய் உடனே என்ன ஏதுன்னு பாருங்க. எங்கப்பா போயிருப்பா? மலர் எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ பேசாம அமைதியாரு, நான் போய் பார்த்து கூட்டு வரேன். ஐயா, அம்மா எங்கேயும் இல்லைங்கய்யா. வண்டியற. ஐயோ, என் பேத்தி எங்க போனாலே தெரியல.
கடவுளே, எங்க போயிருப்பா இந்த நேரத்துல? ஐயோ, என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற தாயே? ஏலக்காத்தம்மா, என் பேச்சை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு தாயே, சேர்த்துரு. அழுவாத மா. மலரே, மலரம்மா, மலரே, மலரம்மா, மலரே, மலரம்மா, மலரே, மலரம்மா, மலரே. ஐயா, மலரம்மா எங்க தேடியும் காணையா, என்னதான் பண்றது? ராசதுரை, இனிமே தாமதிச்சு கோயில் குளம்னு தேடி பிரயோஜனமே இல்ல. நாங்க எல்லாரும் முட்டை கிணறா போய் தேடி பாக்குறோம். நீங்க 2 பேரும் மலங்காடு பக்கமா அரளி செடி இருக்கிற இடத்துல போய் தேடி பாருங்க. சரிண்ணே. வாங்கப்பா. மலரே, மலரம்மா, மலரே, மலரம்மா. தூக்கமே வர மாட்டேங்குது மாப்பிள்ள. கொஞ்ச நாள்ல சரியாயிடுமாமா, கவலைப்படாதீங்க. மலரே, ராசதுரை, இந்நேரத்துல டார்ச் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்க? நட்டரசா, என் மகன் மலரை காணாமையா? என்னையா சொல்ற? ஆமையா, வீட்டில் அவன் ஆளை காண. வீட்டுக்கு பின்பக்கத்தில் அவன் கால் குளோஸ் ஒன்று இருந்துச்சியா. இந்நேரத்துல அவ எங்கேயா போயிருப்பா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டீங்கய்யா, எங்கேயுமே காணோம். எங்க ஆளுங்க சில பேர் மொட்டை கிணத்து பக்கம் போயிருக்காங்க. நாங்க அரளிக்காட்டுக்குள்ள போலான்னு இருக்கோம். மாப்பிள்ள, மாமா. நீங்க பைபாஸ் பக்கமா போய் பாருங்க. சரிங்க. வண்டியில டார்ச் லைட் இருக்கு, எடுங்க. சீக்கிரம். இதே கணி, நீ கம்மாக்கரா பக்கமா போய் பாரு. சரிப்பா. அந்த டார்ச் லைட் ஒண்ணு வாங்கிக்க. கொடுண்ணே. இந்தயா கனி. இங்க ஒண்ணு கொடு. இந்தாங்க மாமா. வாங்க வாங்க. மலரே, ஏங்க மலரே, மலரம்மா, வளரு வளரு. ஏங்க மலரே, மலரே, வளரு வளரு. மலரே, ஏங்க மலரே, மலரம்மா, மலரே, மலரம்மா, மலரே, மலரே. அண்ணா பாக்குறேன். மலரம்மா, மலரே, மலரே. நான் அந்த பொண்ணை நல்லா தேடி பார்த்துட்டேன். அப்படியா? சரி வாங்க அங்க போய் பார்ப்போம். மலரே, மலரம்மா, மலரே, வளரு வளரு. மலரே, மலரம்மா, மலரே, மலரே. ஏங்க மலரே, வளரு மலரம்மா, அம்மாடி மலரே. மலரே, மலரே, ஏங்க மலரே, வளரு. மலரம்மா, மலரே. இதே கணி, எப்பா, என்னாச்சுப்பா? மலர் எங்கேயும் இல்லப்பா. தெக்க ஃபுல்லா தேடிட்டேன், இல்லப்பா. சரி வாங்க அங்க போய் பார்ப்போம். பாடி மலரே, வளரு மலரம்மா, மலரே, மலரே, மலரம்மா, வளரு. மலரே, மலரே. மலரே, வளரு மலரம்மா, அண்ணே அங்க டார்ச் அடிங்க. அங்கேயா? மலரே, மலரம்மா, மலரே, மலர். வீடு முழுக்க தேடிட்டோம்ப்பா, அக்காவை எங்கேயும் காணல. அக்காவோட ஒரு கால் கொலுசு மட்டும் கொல்லப்புறத்துல கிடந்துச்சு. யாருதுங்கய்யா?
இது மலரோட குளிச்சு தான் பூசாரி. அப்ப அவ இந்த பக்கம் தான் போயிருக்கணும். என்ன ராசதுரை இங்க நின்றுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, என் மக மலரை காணண்ணே, அவளை தான் தேடிக்க இருக்கோம்ண்ணே. மலரை நான் ஒரு 6 மணி போல பார்த்தேனே. எங்கண்ணே பார்த்தீங்க? தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதனால தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். நம்ம கண்ணாடி வாத்தியார் தோட்ட பக்கமா நடந்து போச்சு. அங்க போய் பாருங்களேன். சரிங்க, நாங்கள் போய் பார்க்குறோம். பூசாரி வா. ரொம்ப நன்றிண்ணே. சீக்கிரமா போய் பாருங்கப்பா. சரிண்ணே சரிண்ணே. சரிண்ணே. மலரே 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 மலருமா மலரே எங்கே போயிருப்பா? மலரே மலரமா மலரே மலரே